படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா புக் ரைட் ஒருத்தர் மெட்ராஸ்காரன் ஒருத்தனோட வாழ்க்கையில நடந்த உண்மையான கதையை புக்கா எழுதலாம் சொல்லி பிளான் பண்றாரு. இவரும் ஒயின் ஷாப்புக்கு போறாரு, காளிவங்கிட்ட மீட் பண்றாரு. அவரோட வாழ்க்கை கதை நல்லா இருக்குன்றதுனால அது எல்லாத்தையும் மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே வாய்ஸ் ஓவரா பேச ஆரம்பிக்கிறாரு. காளிவங்கட் பாத்தீங்கன்னா சாதாரண ஆட்டோ டிரைவர் மாதிரி தான் இருக்காரு. ஆனா அவரோட மிடில் கிளாஸ் வாழ்க்கையை மாத்ததுக்காக ரொம்ப கடினமா உழைக்க ஆரம்பிக்கிறாரு. விடிய காலைல 3 மணி எல்லாமே குப்பை வர வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆட்டோ நைட்டு ஃபுல்லா ஓட்டு ரொம்ப டயர்டா தான் வீட்டுக்கு வருவா போல. இவர் இப்படி கடினமா உழைக்கிறதுக்கு காரணமே தன்னோட 2 பசங்களுக்கு எதனா ஒன்னு சேர்த்து வைக்கணும், அவங்களோட வாழ்க்கையை நல்லா முன்னேற்றணும்ன்றதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. இவங்க வீட்டுல இருக்கிற குடும்ப கஷ்டம் இவங்க முத சின்ன வயசுல புரிய ஆரம்பிச்சிடும். அதனால இவங்க எந்த விஷயத்துக்குமே அடம்பிடிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டாவது பையனுக்கு எதுவுமே புரியாது கிடையாது. சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் அடம்பிச்சிக்கினே இருப்பான். இவங்க அப்பா சரியா படிக்காதனால யார் அட்வைஸ் பண்ணாலும் ஏத்துப்பாரு, யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவாரு. என்ன மாதிரியே பொண்ணு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், ஆனா நான் ₹1 கூட சேர்த்து வைக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஊர்கா விக்கிறவங்க கிட்ட பேசினுக்கிறாரு. இதுக்கெல்லாம் கவலையப்படாதுப்பா, சேடு கிட்ட போ, ஒரு 5 லட்சம் ரூபாய் கணக்கையில கார் வாங்க போறேன்னு சொல்லி ஆட்டோ தூக்கி போட்டு காரை வாங்கிட்டு நல்லா சம்பாதிப்பான்னு சொல்லி ஒரு மைண்ட் பிரைன் வாஷ் பண்ணி விட்டுறாரு. காலி வாங்கிட்டு கார் ஓட்ட தெரியாது, இருந்தாலும் சேடு கிட்ட பேர் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்கிறாரு. அவரும் என்கிட்ட ஒரு கார் இருக்குப்பா, அது ஒரு வாரம் ஓட்டு, அதுக்கப்புறமேட்டு எல்லாம் பாத்துக்கலாம், அடுத்த வாரம் வான்னு சொல்லி வெறி அமுச்சு விட்டுறாரு. இவரும் ஒரே வாரத்திலே கார் கத்துக்கலாம் சொல்லிட்டு டிரைவிங் ஸ்கூல்ல போய் சேர்ந்துறாரு. டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கவன் வேண்டாம் வெறுப்பா தான் கடையவே வச்சிருப்பான் போல. இவர் சேர்ந்த நாள்ல இருந்தே எதுவுமே சரியா சொல்லி கொடுக்க மாட்டாரு. இவரே ரொம்ப கஷ்டப்பட்டு கார் ஓட்டவும் கத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் என்ன இருந்துச்சுன்றதை அடுத்த பாட்டுல சொல்றேன். தேங்க்யூ.